Welcome all of you to the video. This video we are going to see chapter 2 numbers and sequences exercise 2.2 fifth sum. If p1 power x1 times p2 power x2 times p3 power x3 times p4 power x4 is equal to 11 3 400 where p1 p2 p3 p4 are primes in ascending number and x1 x2 x3 x4 are integers. Find the value of p1 p2 p3 p4 and x1 x2 x3 x4. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இந்த சம் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தாலும் இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி இந்த வேல்யூ நம்ம வந்து இந்த வேல்யூஸை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு வேல்யூஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் கண்டுபிடிக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to take the prime factorization of 11 3 400 நம்பர். இந்த நம்பருக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது இதனுடைய சொல்யூஷனுக்கும் கிடைக்கும். ஸோ அது என்னென்ன நம்பர்ஸ்ன்னு தெரியாது, ஆனால் அந்த p1 p2 p3 p4 ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ 2 3 5 7 அந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கும். இந்த x1 x2 x3 4 எதனாலும் இருக்கலாம், இன்டீஜர்ஸ். ஸோ அது உங்களுக்கு நம்ம தெரியும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்றைக்குமே நெகட்டிவ்ஸாக வராது, பவர்ஸில். ஸோ நல்லா 0லேருந்து தான் வரும். ஸோ 0 1 2 3 4 அப்படி தான் வரும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த வேல்யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வரி ஆஸ் யூஸ்வல் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். ஸோ 11 3 400 இருக்குது. ஸோ 11 3 400 என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் இதை வெர்டிக்கலாக எழுதிக்கிட்டேன். ஸோ அப்போ கொஞ்சம் லாங்காக டிவைட் பண்ணலாம். ஸோ 11 3 400 இங்கே 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 11 இருக்குது. ஸோ வந்து 5 பேலன்ஸ். ஸோ 5 1 பேலன்ஸு. ஸோ 13 மொத்தம் உங்களுக்கு 12 இருக்குது. ஸோ வந்து 6 போட்டிங்கன்னா 1 பேலன்ஸ் வரைக்கும் 7 போடலாம். ஸோ இவ்வளோ 0 அப்படியே போட்டுடலாம். ஸோ 2 மறுபடியும் போட்டுக்கோங்க. ஸோ 2 வரும். இவர் 1 பேலன்ஸ் 8 வரும். ஸோ அகைன் உங்களுக்கு மொத்தம் 7 இருக்குது. ஸோ 3 போட்டுக்கலாம். இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ இங்கே 5 வந்துடும். 0 தென் அகைன் 2 ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 0 ரெண்டாவதுனால 2 ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 14 வந்துடும். இதனால் 2 இது ஒரு 4 8 இங்கே ஒரு 2 இருக்கும். ஸோ 1 போட்டுக்கோங்க, ஒரு பேலன்ஸு. ஸோ 7 போட்டால் 1 பேலன்ஸு 5. ஸோ இது 5 ரெண்டு நான் 5 டேபிளால் டிவைட் பண்ணுறேன். ஸோ 14 இருக்குது. 14 உங்களுக்கு வந்து 4 பேலன்ஸோடு 10ன்னு வரும். ஸோ மொத்தம் 2 ஆயிரும். 2 5 ஆர் 10னால 14ல் 4 மட்டும் கிடைக்கும். 41 8 5 ஆர் 40. ஸோ வந்து 41க்கு 1 பேலன்ஸ் இருக்கும் 8. இங்கே வந்து 41. ஸோ வந்து உங்களுக்கு வந்து 1 பேலன்ஸு 17 போட்டுடலாம். அப்படி போட்டிங்கன்னா 17 வந்து 3 5 ஆர் 15 2 பேலன்ஸு 5. ஸோ 5 28 இருக்குது. ஸோ 2 போட முடியாது. ஸோ அதனால் 28 சேர்த்துட்டுருக்காங்க. 28 போட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 பேலன்ஸோடு 5 5 ஆர் 25 5 போட்டுக்காங்க. 3 பேலன்ஸு 6 5 ஆர் 30. ஸோ அதில் மறுபடியும் 3 பேலன்ஸ் கிடைக்கும். 33 இருக்குது. இன்னொன்று சொல்ல 33 இருக்குது. ஸோ வந்து 6 5 ஆர் 30 3 பேலன்ஸு மறுபடியும் இந்த 3 இங்கே வந்துட்டுனா 35. ஸோ 7. ஸோ இதை வந்து 7 நம்பர். ஸோ 7 ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மொத்தம் 4 நம்பர் வரும். 7 ஆலையில் 3 ஆல் விட்டு டிவைட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 7 ஆல் பார்ப்போம், தென் 3 ஆல் பார்க்கலாம். ஸோ 56 ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிட்டு 56 வந்து 8 7 ஆர் 56. ஸோ 1 போட்டோன்னா 177. ஸோ வந்து இதை வந்து நம்ம 7 ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 3 ஆல் டிவைட் பண்ணுவோம். 3 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 81. ஸோ 27 வரும். 27 3 சார் 81. ஸோ மறுபடியும் 3 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9 வரும். 9க்கு அப்புறம் 3 போட்டிங்கன்னா 3 வரும். 3 எடுத்தது 1. ஸோ நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் கிடச்சிட்டு. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ இதை நம்ம எழுத போகிறோம். இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். ஸோ அதுவும் ப்ரைம்ஸ் வந்து அசெண்டிங் நம்பரில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைம்ஸ் அசெண்டிங். ஸோ இதை வந்துட்டு உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் வந்து 7 3லாம் எழுதக்கூடாது. கரெக்டாக அசெண்டிங் நம்பர் எழுதுனால அது வேல்யூஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி எழுதும்போது p1 x1 ஃபஸ்ட் அந்த டேர்ம் உங்களுக்காக எழுதுகிறேன். p2 x2 into p3 x3 into p4 x4. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ரைம் நம்பர் 2 தான் வரும். ஸோ 2 3 தடவை இருக்குது. ஸோ இங்கே 2 பவர் அதுக்கு எத்தனை இருக்குதுன்னா 3 இருக்குது. இன்ட்டு p2 அடுத்து 3 இருக்குது. 3 இருக்குதுல்ல, 3 4 தடவை இருக்குது. ஸோ 3 4 இன்ட்டு அடுத்தது 5 இருக்குது. 2 தடவை இருக்குது. ஸோ 5 வந்து உங்களுக்கு 2 போட்டுக்கலாம். இன்ட்டு 7 ஒரு தடவை இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த 1,13,400 அந்த நம்பர். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இது ஆக்சுவலாக அதுதான் வரும். 1,13,400 தான் வரும் இதுவும் கூட. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு p1 வந்து 2, p2 வந்து 3, p3 வந்து 5 அண்டு p4 வந்து 7. ஸோ இப்போ x1 பார்க்கும்போது அதுக்கு வந்து
3 இருக்குது. ஏன்னா x1 இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு நேராக இங்கே பார்க்குறோம். ஸோ P1 அப்படி தான் கம்பேர் பண்ணணும். P1 வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்படி கம்பேர் பண்ணுங்கள். அதே போல் x1 கம்பேர் பண்ணிங்கன்னா 3 வரும். இந்த x2 வந்து உங்களுக்கு வந்து அரௌண்ட் 4 வருது. x3 வந்து 2 வருது. x4 வந்து 1 வருது. ஸோ கம்பேர் பண்ணியது வேறு ஒன்றும் இல்லை. இது x1க்கு நேராக இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை அப்படியே போட்டு இந்த டேர்ம். ஸோ இந்த டேர்முக்குள்ளதெல்லாம் இந்த டேர்ம். இந்த டேர்முக்குள்ள தான் இந்த டேர்ம். இந்த டேர்முக்குள்ள தான் இந்த டேர்ம் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.